இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய நீயா நானா கோபிநாத் அவர்கள், இவரை நான் மிக நீண்ட நாட்களாக நன்றாக அறிவேன். அவர் விஜய் தொலைக்காட்சியில் இருந்தபோது நானே மேயராக இருந்து அவர் நடத்திய நிகழ்ச்சிகளில் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஓரிரண்டு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு அவர் ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர், சீரிய சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர். இதையும் கடந்து மோட்டிவேஷன் என்கின்ற வகையில் மாணவ மாணவியர்களிடையே ஒரு சிறந்த ஒழுக்கத்தை நிலைநிறுத்துகிற, அவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் நானும் கூட ஒரு 9 புத்தகங்களை இதுவரை எழுதி பதிப்பித்திருக்கிறேன். ஓடலாம் வாங்க என்கின்ற ஒரு புத்தகம், அதையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கம் லெட்ஸ் ரன். கொரோனா கால பதிவுகளை, கொரோனா உயிர் காத்தோம் உடல் காத்தோம், அதே ஆங்கிலத்தில் கொரோனா கிரானிக்கல்ஸ். என்னுடைய ஓட்ட அனுபவங்களை, நான் நடத்திய மாரத்தான் அனுபவங்களை கின்னஸ் கலைஞர் என்கின்ற புத்தகம் தமிழிலும் ஆங்கிலத்திலும். கலைஞர் 90வது வயதில் ஒரு கவிதை தொகுப்பு, பல்வேறு கவிஞர்களிடத்தில் பெறப்பட்ட கவிதைகள் ஒரு புத்தகம். அதேபோல் முதல்வரின் 60வது பிறந்த நாள் விழாவுக்கு சிறந்த 60 கவிதைகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். இப்படி ஒரு 9 புத்தகங்களை நானும் தந்திருக்கிறேன். ஆனால் யாருக்கும் வராத ஒரு சிறந்த ஒரு எண்ணம் திரு கோபிநாத்துக்கு. அவர் எழுதிய புத்தகத்திற்கு பெயரே ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டு, என் புத்தகத்தை வாங்காதீங்கன்னு சொல்லி ஒரு தலைப்பையும் போட்டு புத்தகத்தை விற்று தீர்த்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு கோபிநாத் அவர்கள். அந்த கோபிநாத் அவர்களின் ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கிற அந்த தலைப்புள்ள புத்தகம் எவ்வளவு பிரதிகள் விற்றிருக்கிறது என்றால் 5 லட்சம் பிரதிகள் விற்றிருக்கிறது. அத்தகைய ஒரு சிறந்த தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி நான் ரொம்ப நேரம் பேசுறதுங்கிறது சரியா இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.